வணக்கம். என் பேர் டாக்டர் சுசித்ரா. இன்றைக்கி கமெண்ட் செக்ஷனில் வந்திருக்க சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகிறேன். எனக்கு 30 வயசு ஆகுது. பைக் ஓட்டும்போது கை நடுக்கம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு நியூராலஜிஸ்ட் தான் பார்த்துக்கணும், நரம்பு டாக்டர். இன்ஜெக்ஷன் B12 போட்டு பார்க்கலாம். ஏன்னா எந்த நரம்பு பிரச்சனையாக இருந்தாலும் B12 கொடுத்துட்றாங்க. அதனால் அது பலன் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு என்ன காரணம்னு தெரியணும். அதனால் நீங்கள் டாக்டரை போய் பார்க்கணும். ஏன்னா சில சமயம் எசென்ஷியல் ட்ரெமர்னு சிலது இருக்குது. அது தவிர பார்க்கின்சன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் நியூராலஜிஸ்ட் நரம்பு டாக்டரை போய் பார்த்துட்டு அவங்க சொல்கிறத பண்ணுங்கள். அப்புறம் யூடியூப் கமெண்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் பற்றி சொல்லணும்னு நினச்சேன். யூடியூப் கமெண்ட்ஸில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, என்னால் பழைய கமெண்ட்லாம் பார்க்க முடியல. கடைசி ஒரு 2-3 கமெண்ட் தான் காமிக்குது. அதனால் எல்லா கேள்விகளும் சேர்த்து வச்சு ஆன்சர் பண்ணும்போது எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால் நீங்கள் கமெண்ட்ஸ் இன்ஸ்டாகிராமில் போட்டிங்கன்னா பழசு வரைக்கும் தேடி அந்த கேள்வியெல்லாம் சேர்த்து அந்த பதில் சொல்ல முடியுது. ஹேர் ஃபால் ட்ரீட்மெண்ட் கேட்டிருக்காங்க. அகெயின் டெர்மட்டாலஜிஸ்ட், அதாவது ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட், தோல் நிபுணர் போய் பார்க்கணும், டாக்டர் போய் பாருங்கள். ஏன்னா அவங்க தான் ஹேர் ஃபாலும் ட்ரீட் பண்ணுவாங்க. எதுக்காக இது சொல்கிறேன்னா, என்ன காரணம்னு கண்டுபிடிக்கணும். இப்போ உங்களுக்கு பொடுகு ஜாஸ்தி இருக்குது, இல்லை சொரியாசிஸ் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைனா அதை சரி பண்ணால் தான் உங்களுக்கு ஹேர் ஃபால் குறையும். அதை தவிர அயான், மல்டிவிட்டமின், பயோட்டின், விட்டமின் டி, அப்புறம் ஹேர் ஃபால்க்குன்னு பிரத்யேகமாக விட்டமின்ஸ் இருக்குது. அந்த மாதிரி மாத்திரைகள், அப்புறம் ரெகுலராக கோகோனட் ஆயில் போடுறது, இது தவிர ஸ்பெஷல் ஸ்ப்ரேலாம் இருக்குது. இதெல்லாம் ஆனால் டாக்டரை போய் பார்த்து அந்த ஸ்ப்ரேலாம் வாங்கிக்கணும். ஏன்னா யாருக்கு கொடுக்கலான்னு அவங்களுக்கு தான் தெரியும், யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு. இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு 2 இல்லை 3 மாதம் ஆகும். எந்த அயன் போட்டு பார்க்குறேன்னு ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் தொடர்ந்து போட்டு தான் உங்களுக்கு அதனால் பலன் தெரியும். ஏன்னா அந்த ஹேர் ரூட்லேருந்து சரியாகிறதுக்கு அந்த டைம் தேவை. பேராசிட்டமால் போடுறதுனால லிவர் வீக் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஏற்கனவே லிவர் ப்ராப்ளம் இருக்கவங்க போடக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர் இருக்கவங்க, ஆல்கஹால் நிறைய எடுத்துக்கவங்க, அவங்க லிவரும் அஃபெக்ட் ஆகிருக்கலாம், அவங்கெல்லாம் போடக்கூடாது. மற்றவங்கெல்லாம் நார்மலாக இருக்கவங்களுக்கு மேக்ஸிமம் டோஸ்க்கு அடியில் எடுத்திங்கன்னா, அதாவது மேக்ஸிமம் டோஸ் இஸ் 4 grams per day. அதை தவிர குறைச்சலாக எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த லிவர் மெட்டபலைஸ் பண்ணிடும். ஸோ லிவர் அந்த பேராசிட்டமாலை மெட்டபலைஸ் பண்ணாதவங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரலாம். அதனால் நார்மல் பர்சனுக்கு பேராசிட்டமால் போடுறதுனால லிவர் வீக் ஆகாது. வணக்கம்.